everyone, I'm Santoshi and welcome to another episode of the Santosh Spot podcast. So like I said in the before video, today we're going to talk about more about the NIOS details. So today we have NIOS consultant, Mr. Prabhakar sir. Hello sir. Hi. Hi. So hello sir, உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ듀ce பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா. அப்புறம் வந்து NIOS ல வந்து நீங்க எப்படி வர்க் பண்றீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. என்ன பிரபாகரன்ப்பா. வந்து எம்எஸ்சி பிஎட் வித் மேக்ஸ் மேஜர் வித் எம்பிஏ அண்ட் எம்ஏ யோகா. நான் வந்து ஃபாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து டீச்சிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சம் ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸில் ஃபாஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸாக வந்து இந்த NIOS டிபார்ட்மெண்ட்டில் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது ரீசனபிளாக இப்போ அங்கேருந்து வந்து வெளியில் வந்து இண்டிவிஜுவலாக வந்து கன்சல்டன்ஸ் மாதிரி டைரக்ட் ஸ்கூல்ஸ்க்கு, டைரக்ட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ்க்கு, டைரக்ட் மியூசிக் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து டைரெக்டாக வந்து இந்த NIOS ரிலேட்டட் எஜுகேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். NIOS மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து 3rd, 5th, 8th எழுதலாம். அது போக 10th, 12th எழுதலாம். 10th, 12th முடிச்சவங்க அடிஷ்னலாக ஒகேஷ்னல் கோர்சஸ் வேணும்னாலும் அந்த ரிலேட்டடு பொறுத்த வரைக்கும் இப்போ நான் டைரெக்டாக வந்து எஜுகேஷன் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் ஆன்சர். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து ஒன்று கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி ஆஸ் அ பேரண்டா எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பீப்புளுக்கு ரீச் ஆகும். ஸோ ஐ இன்வைட் மை மாம் டு ஆஸ்க் ஃபார் கொஸ்டின்ஸ். ஸோ சந்தோஷி வந்து எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் நம்ம பேசினோம்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ NIOS உங்களை பற்றியான டீட்டெயில் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ NIOSனா என்ன அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கறதுக்கு என்னங்கிறது டீட்டெயில் இருக்கும். கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் NIOS அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம். இது வந்து யார் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி நிறுவனம் தான். இது வந்து வேர்ல்டில் நம்பர் 1 ஓப்பன் ஸ்கூலிங். இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா CBSE தான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இது வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் 3 நேஷனல் போர்டு இருக்கும். இப்போ வந்து CBSE, ICCSE அண்ட் NIOS. இப்போ CBSE, ICCSன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் ஸ்ட்ரீமில் வந்துடும். NIOSங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்ட்ரீமில் வந்துடும். இப்போது இதுவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிலோ ஸ்கூல் லெவல் கேட்டகரி இருக்கக்கூடியவங்களுக்கு NIOS சூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஸ்கூலிங் வந்து IGNOன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி தான் அவங்க தான் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து NIOS அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொத்தம் ஒரு 3 கேட்டகரி இருக்கு. அதில் வந்து OBE சொல்லுவாங்க, ஓப்பன் பேசிக் எஜுகேஷன். அடுத்து வந்து அகடமிக் செஷன்னா செகண்டரி அண்ட் சீனியர் செகண்டரி. ஈக்குவலன்ட் செகண்டரி அப்படின்னா ஈக்குவலன்ட் டு 10th. சீனியர் செகண்டரி அப்படின்னா ஈக்குவலன்ட் டு 12th. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்குது. அது நிறையா ஸ்கில் டெவலப்மெண்ட் பேஸ்டான இருக்கக்கூடிய ஒகேஷ்னல் கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ OBEன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் A, குரூப் B, குரூப் Cன்னு சொல்லுவாங்க. இப்போ குரூப் A அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவலன்ட் டு 3rd. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இருக்கணும். இப்போ குரூப் B எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவலன்ட் டு 5th. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 9 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இருக்கணும். அடுத்து வந்து குரூப் C. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஈக்குவலன்ட் டு 8th. இது வந்து மினிமம் 12 இயர்ஸ் இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் செஷன் வந்துட்டீங்கன்னா செகண்டரி அப்படின்னா மினிமம் 14 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இருக்கணும். அதே மாதிரி சீனியர் செகண்டரின்னு எடுத்துட்டீங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் பிளஸ் எலிஜிபிலிட்டி 10th ஆர் செகண்டரி கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தா மட்டும்தான் டைரக்டா 12th கம்ப்ளீட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இப்ப 10th எழுதுறதுக்கு நம்ம 8th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இதுல பொறுத்த வரைக்கும் NIOS பொறுத்த வரைக்கும் மினிமம் பேசிக் குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. இப்போ 14 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இருந்தாவே யாரு வேணாலும் டைரக்டா வந்து 10th எழுதிக்கலாம். இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் லெவல் நான் எதுவுமே கன்டினியூ பண்ணல அப்படிங்கிறப்ப இருந்துச்சுன்னா அவங்க வந்து செல்ஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி என்னோட ஏஜ் வந்து 14 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நான் ஃபர்தரா ஸ்டடீஸ் மூவ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் சர்டிஃபிகேட் மட்டும் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா போதும், யாரு வேணாலும் 10th கம்ப்ளீட் எழுதலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது வந்து நேஷனல் லெவலில் 3 சிலபஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஒன்று வந்து NIOS, CBSE, ICCSE. ஸோ இந்த 3க்கும் என்னங்க சார் டிஃப்ரென்ஸ் சார்? இப்போ CBSE,
ஐசிசிஎஸ்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் ஸ்ட்ரீம். ஓகே. என்ஐஓஎஸ்ங்கிறது வந்து ஓப்பன் ஸ்ட்ரீம். இப்போ வந்து ரெகுலர் ஸ்கூலிங் என்னால் போக முடியும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அதில் என்ன போர்டு வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டு லெவல்லே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் போர்டும் இருக்கு, அது நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த இடத்துலையுமே வந்து என்னோட எஜுகேஷன் வந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாது, இல்லை ட்ராப் அவுட் ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு கன்வீனியன்ட் இருக்கக்கூடியவங்க இப்போ டைரக்டா வந்து ஒரு வேலை உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, இல்ல மியூசிக் ரிலேட்டட் அதுல போறக்கூடிய கன்டினியூ பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருப்பாங்க. இப்போ இது போக ஸ்லோ லேர்னர்ஸ், ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ரெகுலரா என்னால ஸ்கூலுக்கு வர முடியல, என்னால் எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. இப்போ என்ஐஓஎஸ் அந்த மூலியமா வந்து நீங்க டைரக்டா வந்து 10th எழுதலாம், 10th முடிச்சவங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க 12th எழுதலாம். ஓகே. ஸோ நீங்க சொன்னது வந்து என்ஐஓஎஸ்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வருதுங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க இந்த என்ஐஓஎஸ் சர்டிஃபிகேட் வந்து அடுத்த ஃபர்தரா அவங்க காலேஜ் போறதுக்கா இல்லை டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு அது வந்து எலிஜிபிள் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல நீங்க என்ன எப்படி சொல்றீங்க as a consultant உங்களுடைய? இல்ல என்ஐஓஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஐஓஎஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டு லெவல்லையே வந்து ஜியோ போட்டிருக்காங்க, ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஜியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் பேக்ல தமிழ்நாடோட பள்ளிக்கல்வித்துறை நீங்க அந்த வெப்சைட்லயே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னாவே அதோட ஜியோ இருக்கும். அந்த ஜியோ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா இப்போ தமிழ்நாட்டில் 10th படிச்சிருக்கவங்க 12th படிச்சிருக்கவங்க ஈக்குவலன் டு என்ஐஓஎஸ்ல செகண்டரி அண்ட் சீனியர் செகண்டரி முடிச்சிருக்கிறவங்களுக்கு என்ஐஓஎஸோட ஈக்குவலன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டு லெவலில் நீங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அதுக்குண்டான ப்ரொமோஷன்ஸ்க்கும் என்ஐஓஎஸ் சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப எலிஜிபிள் ஆகும்னு சொல்லி தமிழ்நாட்டு லெவல்லே ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இது வந்து நீட், ஜேஇஇ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் போறதுக்கும் நம்மளுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக ஏஐசிடிங்கிறது ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அவங்களோட இதுல ஃபுல் சர்டிபிகேஷன்ல உங்களுக்கு அவங்களுடைய ஜியோ காப்பி இருக்கு. இது வந்து டைரக்டா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் எங்க போறதுனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், ஐஐடி, ஜேஇஇ இந்த ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்க்குமே ஃபுல் எலிஜிபிலிட்டி இன் என்ஐஓஎஸ். ஓ, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு மித்தா சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வச்சு எல்லா காலேஜஸ்க்குமே நீங்க கண்டிப்பா, ஈவன் நம்ம அப்ராட் போற இது இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு கண்டிப்பா அது இது வந்து என்ஐஓஎஸோட சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா லெவல் தாண்டி 72 கண்ட்ரீஸ்ல அப்ரூவல். அதே மாதிரி யுனெஸ்கோவோட அப்ரூவல்டும் இருக்குங்க. இப்போ யுனெஸ்கோவோட அவங்களோட அந்த கல்வி அமைச்சகத்துக்கு கீழேயும் அவங்களுக்கு அப்ரூவல் இருக்கு. பட் வந்து இது எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து அப்ரூவல் இல்லைன்னு எப்போ எக்காரணத்தை கொண்டு சொல்ல முடியாது. அதனால இது வந்து பியூர் சென்ட்ரல் கவர்மெண்டோட பேசிஸ்ல தான் வருது. அதனால இது வந்து அவங்க ரன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் கீழே தான். அதனால சர்டிபிகேஷன் வந்து ஃபுல் வேலிட். வெரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த என்ஐஓஎஸோட சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் எந்த காலேஜ் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது எப்படி சார் அட்மிஷன் பண்ணுறது? இது வந்து ரெகுலர் ஸ்கூல் கிடையாது. இப்போ நம்ம ஸ்கூல்னா ரெகுலராக நம்ம அட்மிஷன் கொடுத்துட்றோம். ஸோ இது என்ஐஓஎஸ்ல எந்த மாதிரி அட்மிஷன் எப்படி நம்ம பண்ண முடியும்? இப்போ என்ஐஓஎஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் வந்து பியூர் ஆன்லைன் தான். உள்ள இன்கேஸ் உங்களோட விருப்பப்படி எல்லாமே ஆன்லைன்ல நீங்களே அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்தந்த என்ஐஓஎஸோட ஸ்டடி சென்டர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டடி சென்டர் மூலியமாவும் நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க டைரக்டா அட்மிஷனும் நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எனி டவுட் ஏதாவது இந்த ரிலேட்டட் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் நீங்க டைரக்டா நீங்க கூட எங்களுக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது ஃபாலோஅப்ஸ் வேணாலும் உங்களுக்கு நாங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அட்மிஷன் வந்து ஸ்டடி சென்டர் வந்து இப்போ நம்ம ஆன்லைனில் செக் பண்ணலாங்களா? எந்த மாதிரி நம்ம ஸ்டடி சென்டருக்கு அப்ரோச் பண்ணலாம்? இப்போ ஸ்டடி சென்டர் மீன்ஸ் இப்போ ஓபிஇ அப்படின்னா அதுக்கு தனி மாதிரி ஸ்டடி சென்டர் இருக்கு. அகாடமிக்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடி சென்டர் இருக்கு. நீங்க நெட்ல நீங்க போய் என்ஐஓஎஸ் வெப்சைட்ல போய் நீங்க ஸ்டடி சென்டர் நீங்க கொடுத்தீங்கன்னாவே ஸ்டடி சென்டர் சர்ச்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நியர்பைல எந்தெந்த ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்டடி சென்டர் இருக்கு அப்படிங்கறது அதுல டிஸ்பிளே ஆகும். உங்க வீட்டு நியர்பைல உங்க இடத்துக்கு பக்கத்துல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கன்வீனியன்ட் வேணும்னா நீங்க அந்த ஸ்டடி சென்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டடி சென்டரும் இருக்கு லைக் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து உங்களுக்கு அட்மிஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க எங்களையும் பிரிட்ஜ் ஃபார் கனெக்டையும் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ
பிரபாகர் NIOS கன்சல்டன்ட், அவரையும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நம்ம அட்மிஷன் போட்டுறோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10th வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் நம்ம 10th அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கூலில் எடுத்தோம்னா லைக் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நம்ம அதை எடுத்துடுறோம். இங்கே வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு 40 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம், ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்களா? ஓகே, கண்டிப்பாக. இப்போ NIOSன்னு எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் வந்து அகாடமிக் சென்டரில் செகண்டரி அண்ட் சீனியர் செகண்டரின்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ செகண்டரி அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து 28 சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ சீனியர் செகண்டரின்னு எடுத்துக்கிட்டா 38 நியர்பை டு 40க்குள்ள சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ மற்ற போர்டுக்கு நம்ம NIOS போர்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ CBSE ஆகட்டும், ஸ்டேட் போர்டு ஆகட்டும், நீங்கள் வந்து பேரலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ், ஆர் மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், இந்த மாதிரி செலக்டட் சப்ஜெக்ட் தான் நீங்கள் படிப்பீங்க. பட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் சில்ட்ரன் இல்லை வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, என்னால் வந்து மேக்ஸ் ரொம்ப டஃபாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் சூஸ் பண்ண தேவையில்லை. இதில் வந்து 28 சப்ஜெக்ட் இருக்குன்னா எனி 5 சப்ஜெக்ட் தான் சூஸிங். அதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இல்லைன்னா 2 லாங்குவேஜ் இருக்கலாம். மினிமம் ஒன் ஆர் 2 லாங்குவேஜஸ் இருக்கலாம். மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மட்டும் அகாடமிக் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாங்குவேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, அது போக ஹிந்தி இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் லாங்குவேஜ்னு பொறுத்தவரை. இப்போ இதே வந்து அகாடமிக் சைடே வந்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, டேட்டா என்ட்ரி, பெயிண்டிங், ஹோம் சயின்ஸ், சைக்காலஜி, அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எனி 5 தான் சூஸிங். இந்த 5 வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் அட்மிஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இயர்லி ட்வைஸ் எக்ஸாம் நடக்கும். இப்போ இயர்லி மீன்ஸ் இப்போ வந்து எவ்ரி இயர் வந்து ஏப்ரல் மேல ஒரு எக்ஸாம் வரும், போர்டு எக்ஸாம், அண்ட் வந்து அக்டோபர் நவம்பர்லேயே ஒரு போர்டு எக்ஸாம் வரும். இப்போ நீங்கள் வந்து 5 சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 சப்ஜெக்ட் நீங்கள் ஒரே டேக்கில் நீங்கள் எக்ஸாம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக கூட இல்லை வந்து என்னால் வந்து 2 சப்ஜெக்டாக கூட நீங்கள் எழுதி டோட்டலாக நீங்கள் வந்து 5 சப்ஜெக்ட் நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் NIOSக்கு 10th உண்டான சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேங்களா? இப்போ 10th ஆட்டோமேட்டிக்காக முடிச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் வந்து 11th கிடையாது, செகண்டரி, அதுக்கப்புறம் சீனியர் செகண்டரி. இப்போ அந்த சீனியர் செகண்டரியில் ஒரே ஒரு என்னன்னா கம்பல்சரி 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த 10th வந்து கம்பல்சரி அந்த 2 இயர்ஸ் பேஸ்டில் தான் அவங்க வந்து 12th கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுல 11th கிடையாது, 10th முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா 12th தான். 12th இதே மாதிரி தான். நம்ம மினிமம் 5 சப்ஜெக்ட், மேக்ஸிமம் 7 சப்ஜெக்ட் வரைக்கும் எடுக்கலாம். அந்த மினிமம் 5 சப்ஜெக்ட்லயே மினிமம் 1 லாங்குவேஜ் பிளஸ் 2 லாங்குவேஜஸ் எடுக்கலாம். அது போக ரிமைனிங் வந்து நம்ம அகாடமிக் சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 12th எடுத்துட்டீங்கனாலும் இப்போ நான் வந்து UPSC எக்ஸாம் எழுதுறேன்னா அதுக்கு ரிலேட்டடும் சப்ஜெக்ட்ஸ். இப்போ அதுக்கு ரிலேட்டட் மீன்ஸ் ஹிஸ்டரி, சோசியாலஜி, அந்த மாதிரி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இல்லை நான் வந்து லா போறேன், LLB அந்த மாதிரி இதுக்கு போறேன் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லா இருக்கு. இப்போ ஹோம் சயின்ஸ் நம்ம ஸ்டடீஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து மிலிட்ரி ரிலேட்டடு நான் வந்து காலேஜஸ் நான் போகலான்னு இருக்கேன்னா மிலிட்ரி ஹிஸ்ட்ரி இருக்கு, மிலிட்ரி சயின்ஸ் இருக்கு. இப்போ இந்த ரிலேட்டடு இப்போ நான் CA போற மாதிரி இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரியும் நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ நீட் JEE போறீங்கன்னா கம்பல்சரி மேக்ஸ் ஆர் பயாலஜி அந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். அதனால மினிமம் 5 சப்ஜெக்ட், மேக்ஸிமம் 7 சப்ஜெக்ட். அந்த மினிமம் 5 சப்ஜெக்ட் நீங்க ஒரே டேக்கில் எழுதணுங்கிறது இல்லை, நீங்க ஸ்பிளிட் பண்ணி கூட எழுதலாம். இயர்லி ட்வைஸ் போர்டு எக்ஸாம் இருக்கு. அதனால நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க அட்மிஷன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அந்த அட்மிஷன்ஸ் வந்து 5 இயர்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள். அந்த 5 இயர்ஸ்ல உங்களுக்கு 8 to 9 போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல நீங்க எவ்வளவு டைம்னாலும் நீங்க எழுதிக்கலாம். ஆனா மினிமம் 5 சப்ஜெக்ட் எழுதினா மட்டும்தான் நமக்கு வந்து சர்டிபிகேட்டுக்கு எலிஜிபிள் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். NIOS பற்றியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹோப் வியூவர்ஸ்க்கும் அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களையும் ரீச் அவுட் பண்ணட்டும், இல்லை என்னையும் ரீச் அவுட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து NIOS பற்றியான அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் தி பாட்காஸ்ட். தேங்க்யூ. இது சம்பந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டியூட்டோட நேம் வந்து சஷ்டிகா சிபி கல்வி கழகம். நான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எஜுகேஷன் நான் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் ரிகார்டிங் NIOS. என்னோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9976655557 and 9626255552. தேங்க்யூ.
So thank you all for watching, and if you want more such content like this, then like, follow and subscribe Santosh Spot on Instagram and YouTube.